சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ராகி வச்சு தான் ஒரு 2-3 டிஷ்ஷு வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த கொரோனா டைம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி எந்தெந்த ஃபுட்டில் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உடம்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது, ராகி வந்து உடம்புக்கு ஏற்கனவே நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம், கொஞ்சம் வயசானவங்களும் சாப்பிட்லாம், இப்படி எல்லாருமே சாப்பிட்லாம். நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது. நான் ராகியை வச்சு இவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டிசானோவோட பாஸ்தா பீஸா சாஸ் இதை வச்சு தான் நான் வந்து ராகி தோசை ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாஸ்தா சாஸு, இதையும் வந்து நம்ம தோசையில் போட்டு பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் ஆயில் பார்த்திங்கன்னா நான் டிசானோவில் எக்ஸ்ட்ரா லைட் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில் இது வந்து மாவு கரைக்கும் போது இல்லை பிணையும் போது இதை ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் நமக்கு. இப்போ இது வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப்பு கோதுமை மாவு, அதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு கரைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம தோசை ஊற்றும் போது அப்படி புள்ளி புள்ளியாக வந்து வரும். அந்த மாதிரி வரும்போது தோசை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கங்க. கல் வந்து மீடியமாக காஞ்சிருக்கும் போதே நீங்கள் வந்து இந்த மாவு ஊற்றிடுங்க, இல்லைன்னா திரண்டு அப்படியே கரண்டிலேயே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா தீயை ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். பாஸ்தா பீஸா சாஸ் தான் இது மேலே வந்து தடவ போகிறேன். அப்போ பசங்களுக்கு வந்து பீஸா சாப்பிட்ற ஒரு இது கிடைக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தோசை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து சத்தம் போடாமல் அழகாக சாப்பிட்ருவாங்க. நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குண்டாக ஊற்றிக்கலாம் நம்ம அடுத்த தோசை. இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் தோசை ஒன்று எடுத்து இந்த மாதிரி வச்சிடுங்க. இன்னும் ஒன்று நம்ம ஊற்றணும். லைட்டாக இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பீஸா பாஸ்தா சாஸ் வந்து தடவிக்கலாம். அப்போ பசங்களுக்கு வந்து நம்ம பீஸா சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். அவங்களும் வந்து நல்லா சாப்பிட்ருவாங்க. முதல்ல செஞ்சு வச்ச தோசையை இது மேலே போட்டுக்கலாம். இதை எடுத்துருவோம், எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம வந்து ராகி அடை பண்ண போகிறோம். இதுலேயே வந்து இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை, அதுலேயே நம்ம வந்து உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி தொளிச்சா போதும்.
இப்போ நம்ம அடை தட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணியில் கை வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி ஊட்டிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணியை தொட்டு தொட்டு நல்லா வந்து இந்த அடையை தட்டணும். பாருங்கள், ஒரு சைடு கொஞ்சம் வெந்த உடனே இந்த மாதிரி திருப்பி போட்டுடணும். அப்போ தான் 2 பக்கமும் கரெக்டாக நமக்கு வேகும். மறுபடியும் நல்லா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் ஊற்றணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் வேகும். நல்லா 2 பக்கமும் பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு எடுங்க. அப்போ தான் உள்ள மாவெல்லாம் வந்து நல்லா வேகும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் தோசைக்கு நாட்டு சக்கரை போட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் சூடானால் போதும். நமக்கு ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்தவொடனே இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். மண் ஏதாவது இருந்தால் கூட நமக்கு வந்துடும். பெரும்பாலும் நாட்டு சர்க்கரையில் ரொம்ப மண் இருக்காது. இருந்தாலும் டவுட்டுக்காக நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இது வந்து வெள்ளை எள்ளு நீங்கள் சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. சேர்த்தோம்னா மேலே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ராகி மாவு சேர்த்துக்கலாம். ராகி மாவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ராகி ஸ்வீட் தோசை ஊற்றிக்கலாம். நம்ம ராகியில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். புட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடியாப்பம் பண்ணலாம். ஸ்வீட் தோசை, அடை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பணியாரம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். இது சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம். நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுப்பை வந்து கம்மியான தீயில் எரிய விடுவோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. 3 விதமான தோசை வந்து நம்ம ஊற்றிருக்கோம். ஒரு அடை, அதுக்கப்புறம் ஸ்வீட் தோசை ஒன்று, அதுக்கப்புறம் பாஸ்தா சாஸ் வச்சு ஒரு தோசை ஊற்றிருக்கோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்க வந்து அழகாக சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.